ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். நம்முடைய நேரமாக இருக்கலாம், நம்முடைய பொருளாக இருக்கலாம், நம்முடைய தாளந்துகளாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். Dear children of God, God is pleased with a cheerful giver. We need to give the Lord cheerfully. It may be your time, it may be your talent, it may be your treasure, whatever it may be. Do not give by compulsion, but by your willingness, you need to give. There are times people do not give it to the Lord, believing that the Lord will give them back. That is why they are more money-minded and they are worried about their future before they give. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அதை அவர் நமக்கு திரும்ப தருவார் என்று அநேகர் விசுவாசியாதது நிமித்தமாக, எப்படி இந்த பணத்தை நான் சம்பாதித்தேனோ, எப்படி நான் இந்த பணத்தை பாதுகாக்க போறேனோ என்றதான ஒரு கவலையோடும், அவர்கள் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கவலையோடும் இருப்பது நிமித்தமாக விசுவாசத்தோடு கொடுப்பதில்லை, உற்சாகமாய் கொடுப்பதில்லை. எனவே அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்வதும் இல்லை. When you give freely and willingly, God will give it back to you many folds. That is the secret of giving. It may be a small amount, it may be a big amount, whatever it may be, according to your heart's desire. Whatever He proposes in your heart, give it to God, not by grudgingly or of necessity, but by your willingness. You need to give unto the Lord. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உங்கள் மனதில் நிர்ணயித்தபடி கொடுங்க, உற்சாகமாய் கொடுங்க. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூலோகத்திற்கு நமக்காக கொடுத்தார். அவர் அந்த ஒரே பேரான குமாரனை மறுபடியும் திரும்ப உயிரோடு பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை தேவனுக்கென்று பலி செலுத்தும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அவரை பலிபீடத்தின் மேல் கிடத்தினான். கர்த்தர் அந்த ஈசாக்கை உயிரோட அவனுக்கு கொடுத்தார். இப்பொழுது அநேகம் இன மக்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When God asked Abraham to sacrifice Isaac, He gave him willingly. That is the reason God gave Isaac back. Not only that, God made Abraham father of many nations. Likewise, today, give unto the Lord willingly. God will bless you. He is pleased with the cheerful giver. நம்முடைய தேவன் உற்சாகமாய் கொடுக்கிற உங்களிடத்துல பிரியமாய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கட்டாயத்தின் பேரில் அல்ல, நாங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் உமக்கு கொடுக்க எங்களுக்கு நீர் கொடுத்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு அதை திரும்ப தருவீர், கோடி மடங்கு அதை ஆசீர்வதித்து திரும்ப தருவீர் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்துல பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே, உம்முடைய பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுக்க நீரே கிருபை செய்திடணும், குறைவுகளை நிறைவாக்கும், அற்புத அடையாளங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.